பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்மளுடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும். உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்க கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அது போல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நலக்கரணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொன்னதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, அம்மோனுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், எகிப்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார், பெலிஸ்தியர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இப்படி எல்லாருக்கும் ஒரு ராஜா இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். இதுவரைக்கும் இஸ்ரவேலனே, உனக்கு கர்த்தரே ராஜாவா இருந்தார், கர்த்தரே உனக்கு தகப்பனா இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்கு இன்னொரு ராஜாவை நீ தேடினாய்? சில நேரங்கள்ல கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், கர்த்தரே உனக்கு தகப்பனா இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு துணையா இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு நிழலா இருப்பார், கர்த்தரே உங்களுக்கு வழிநடத்துகிறாரா இருப்பார். இதற்கிடையில எதற்கு இன்னொரு ஆள் தேவை என்று தேடுகிறீர்கள்? இது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இல்ல, எங்களுக்கு ஒரு ஆள் வேணும், கர்த்தர் போன் கொடுத்துருவாரு. பிறகு ஆண்டவரே இந்த ஆளை கொடுத்தீங்க, இந்த ஆளை கொடுத்தது பதிலா நீ கொடுக்காமலே இருந்து தொலைச்சிருக்கலாமே. பிறகு இப்படி கேட்பது மன்னிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நேரங்களில் லைஃப் பார்ட்னர் கதறுகிறார்கள். லைஃப் பார்ட்னர் வந்து பிற்பாடு இந்த லைஃப் பார்ட்னரே எனக்கு பிடிக்கல, கர்த்தரே எனக்கு துணையா இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இப்படிலாம் பல குழப்பங்கள் குடும்பத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. யாரோடு கர்த்தர் பேசுகிறார் என்று தெரியவில்லை. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உனக்கு தகப்பனா இருக்கிறேனே மகனே மகளே, நானே உனக்கு துணையா இருக்கிறேனே மகனே மகளே, நானே உனக்கு தாயா இருக்கிறேனே மகனே மகளே,
பின்ன நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உனக்கு நானே துணையா இருக்கிறேன், தகப்பனா இருக்கிறேன், தாயா இருக்கிறேன், உனக்கு நானே மருத்துவரா இருக்கிறேன், நானே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். பாருங்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இதுவரைக்கும் கர்த்தர், நானே உங்களுக்கு ராஜா மாதிரி தான் இருந்திருக்கிறேன். இத்தனை காலம் உங்களுக்கு ராஜா யாரு? உங்களுக்கு யுத்தம் பண்ண ராஜா யாரு? உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதற்கு உதவி செய்த ராஜாதி ராஜா யாரு? நான் தானே. குறையில்லாமல் நடத்தின நல்ல ராஜா தானே. பிறகு இப்பொழுது ஒரு மனிதனை தேடுகிறீர்கள், ஒரு மனிதனை ராஜா ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறீர்கள். மாம்சத்துல எந்த தீர்மானத்தையும் எடுக்காதீங்க. மாம்சிகமா எதையும் யோசிச்சு எந்த ஸ்டெப் எடுக்காதீங்க. எந்த ஸ்டெப் எடுத்தாலும் கர்த்தரை ஆலோசித்து ஆவியானவருடைய அடையாளத்தோடு, அனுகூலமான அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி செய்யுங்கள். அது உங்களுக்கு பலன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பலன், உங்கள் தலைமுறைக்கு பலன், உங்கள் காம்பவுண்டுக்கே பலன். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த நாளில் தேவனுக்கு சித்தமில்லாத ஒன்று வாய் திறந்து கேட்காதபடிக்கு கர்த்தர் நம் வாய்க்கு காவல் வைப்பாராக, நம்மை சுற்றிலும் ஆளுகை செய்வாராக. Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்களே, கர்த்தர் கொடுக்கிற பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். Amen, 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 amen. God bless you.